ஜேசன் சஞ்சய் அவருடைய தந்தையாருடைய இனிஷியலை அவர் போட்டுட்ருக்கிறாரு. ஏன்னா கடந்த காலத்தில் எல்லோரும் சொன்னாங்க இனிஷியல் எடுத்துட்டாரு, அங்கே வந்து ஜேக்கு பதில் வந்து எஸ் போட்டார். அதாவது ஜோசப் விஜய்க்கு அந்த ஜே இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் வந்து எஸ் போட்டார். அது அம்மா பேரை இனிஷியலாக போட்டாருலாம் கதையெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மை கிடையாது. எப்பவும் போல் வந்து படம் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு சாங் வெளியாக இருக்குது. அந்த டைட்டிலில் வந்து ஜே அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படின்னா ஜேசன் சஞ்சய் ஜோசப் அப்படின்றது தான் பொருள். ஸோ அதனால் தகராறுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன அரசியல் புரசலாக ஒரு பிரச்சனை, அது வந்து போகிற போக்கில் சரியாயிடும்ன்றது மாதிரி தகவல் வந்திருக்கு. இந்த தீபாவளிக்குள்ளே சரியாயிடும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்த கட்டமாக இந்த படம் வந்து ரிலீஸ் வந்து ஜூலை 31 ரிலீஸ். உலகமே வந்து அவளோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் கூட அவளோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறாரு. ஏன்னா அவரு கூட வந்து ஒரு பிட்டு சீன் கூட இது வரைக்கும் அவர் கண்ணில் காட்டணுன்ற மாதிரி தான் தகவல் இருக்குது. ஆனால் அவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடே காத்துட்ருக்கு, இந்தியாவே காத்துட்ருக்கு, உலகமே காத்துட்ருக்கு, தமிழ்நாடு முதலமைச்சர் காத்துட்ருக்கிறாருன்றது தான் உண்மை. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜேசன் சஞ்சய் வந்து மெனக்கெட்டிருக்கிறாரு. அதாவது முழுக்க அதை பணியாற்றக்கூடிய அத்தனை நபர்களும் புதியவர்கள். அப்படி தான் வந்து சந்தீப் கிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே படத்தை நடிச்சிருந்தால் கூட பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷன் கூட நடிக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து கேட்டால் வந்து தன் தந்தையார் படத்தில் பணியாற்றிய நபர்கள் யாரும் இருக்கக்கூடாதுன்றதுல உறுதியாக இருந்ததா ஒரு தகவல் இருக்குது. இது வந்து என்னென்னா எந்த வகையிலையும் வந்து அப்பா உதவியில் தான் வந்து மகன் வந்து உருவெடுத்திருக்கிறாரு ஒரு இயக்குனராக, அப்படி ஒரு வார்த்தை வந்துருக்கூடாது. கடந்த காலத்தில் எல்லாருமே உங்களுக்கு தெரியும், பல நடிகர்கள் வந்து என்ன தான் கடுமையாக உழைச்சால் கூட இது அப்பாவால் தான் நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்குது. இந்த சிக்மா படத்துக்கு பிறகு வந்து ரெட் ஜெயின்ட்டோட வந்து இவர் வந்து கை கோர்க்கிறார். இப்போ எப்படி லைக்காவோட கை கோர்த்து இந்த சிக்மா படத்தை முடிச்சிருக்கிறாரோ, அடுத்த படம் வந்து ரெட் ஜெயின்ட்டோட சேர்ந்து ஒரு படம் வந்து ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. ரெட் ஜெயின்ட் யாருன்னு தெரியும், உதயநிதியோட கம்பெனி. ஸோ இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கடந்து ஒரு ஆச்சரியம் இருக்குது எல்லாருக்குன்னா, எப்படிங்க இது மாதிரி வந்து இது அப்பாவுக்கு கொடுக்குற செக்கா அப்படி இப்படின்றாங்க. அப்பா த ஜென்டில்மேன் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஜேசன் சஞ்சய் இந்தியாவின் இளம் இயக்குனர், ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. ஜேசன் சஞ்சய் அறிமுகம் மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்னா அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அறிமுகம் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஜேசன் சஞ்சய்க்கு வந்து பிடிக்குமான்னு தெரியல. அதனால் நான் அறிமுகம் பண்ணல. ஆனால் நீங்களாக தெரிஞ்சுக்கிங்க ஜேசன் சஞ்சய் யாருன்றது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் வந்து இப்போ இந்த சூழலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, ஜேசன் சஞ்சய் அவருடைய தந்தையாருடைய இனிஷியலை அவர் போட்டுட்ருக்கிறாரு. ஏன்னா கடந்த காலத்தில் எல்லோரும் சொன்னாங்க இனிஷியல் எடுத்துட்டாரு, அங்கே வந்து ஜேக்கு பதில் வந்து எஸ் போட்டார். அதாவது ஜோசப் விஜய்க்கு அந்த ஜே இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் வந்து எஸ் போட்டார். அது அம்மா பேரை இனிஷியலாக போட்டாருலாம் கதையெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மை கிடையாது. எப்பவும் போல் வந்து படம் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு சாங் வெளியாக இருக்குது. அந்த டைட்டிலில் வந்து ஜே அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படின்னா ஜேசன் சஞ்சய் ஜோசப் அப்படின்றது தான் பொருள். ஸோ அதனால் தகராறுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன அரசியல் புரசலாக ஒரு பிரச்சனை, அது வந்து போகிற போக்கில் சரியாயிடும்ன்றது மாதிரி தகவல் வந்திருக்கு. இந்த தீபாவளிக்குள்ளே சரியாயிடும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கலாம். சரி, இப்போ நம்ம படத்துக்கு உள்ளே போக முடியாது, ஏன்னா படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. படத்தை பற்றி பார்க்கும்போது இன்னொரு டீசரை பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு சாங் வெளியாகிருக்கு. ஏன்னா அந்த படத்தை பற்றி பல தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் இந்த சேனலில் நான் ஒரு முறை நான் சொல்கிறேன். சிக்மானா என்னன்னு பல பேர் கேட்குறாங்க. சிக்மானா தனித்து இயங்குபவன் அப்படின்னு பொருள். தனித்துவம் வாய்ந்தவன், தனித்து இயங்குபவன் அப்படின்னா யாருடைய உதவி இல்லாமல் சுயமாக செயல்படக்கூடியவன், சுயம்புவாக வந்து செயல்படக்கூடியவன், உருவானவன் அப்படின்ற மாதிரி பொருள். உருவானதான் நான் சொல்கிறேன். ஒரு திறமையான ஒரு நபர் வந்து யாருடைய உதவி இல்லாமல் தன்னைத்தானே வந்து செதுக்கிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த மாதிரி எப்படி தலை சொல்வார் பாருங்கள் ஒரு படத்தில், என்ன நானே செதுக்கிட்டுதுறான்னு சொல்வார் இல்லையா, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜேசன் சஞ்சய் வந்து யாருடைய உதவி இல்லாமல், யாருடைய உதவினா நான் சொல்கிறது தாத்தா உதவி இல்லாமல், அப்பா உதவி இல்லாமல் தானே வந்து ஒரு இயக்குனராக வந்து உருவெடுத்திருக்கிறாரு. உள்ளபடியே வந்து தன்னம்பிக்கையை பாராட்டணும். அந்த சிக்மா என்ற பேருக்கே வந்து அர்த்தம் கேட்டால் தன்னம்பிக்கை வாய்ந்தவன், தனித்துவம் வாய்ந்தவன்றது தான் பொருள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து படம் குறித்து பல தகவல்கள் வந்திருந்தால் கூட நம்ம உறுதியாக சொல்ல முடியல. ஆனால்
படம் வந்து ஒரு சர்வதேச தரத்தில் அந்த படம் வந்து தயாராக இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலேயே அந்த படம் வந்து தயாரிச்சிருந்தாங்க. தயாரிப்பாளர் வந்து யார் வருவாங்கன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து நொடிஞ்சு போனேன்னா நான் பல பேர்கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தவிக்கிற லைக்கா ப்ரொடக்ஷன் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய பொருட்செலவில் ஒரு இது வரைக்கும் லைக்கா தயாரித்த படங்கள்லேயே வந்து ஒரு முக்கியமான படமாக அந்த சிக்மா இருக்குன்றது தான் பரவலாக தகவல். இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜேசன் சஞ்சய் வந்து மெனக்கெட்டிருக்கிறாரு. அதாவது முழுக்க அதை பணியாற்றக்கூடிய அத்தனை நபர்களும் புதியவர்கள். அப்படி தான் வந்து சந்தீப் கிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே படத்தை நடிச்சிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷன் கூட நடிக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து கேட்டால் வந்து தன் தந்தையார் படத்தில் பணியாற்றிய நபர்கள் யாரும் இருக்கக்கூடாதுன்றதுல உறுதியாக இருந்ததாக ஒரு தகவல் இருக்குது. இது வந்து என்னென்னா எந்த வகையிலையும் வந்து அப்பா உதவியில் தான் வந்து மகன் வந்து உருவெடுத்திருக்கிறாரு ஒரு இயக்குனராக, அப்படி ஒரு வார்த்தையை வந்துருக்கூடாது. கடந்த காலத்தில் எல்லாருமே உங்களுக்கு தெரியும், பல நடிகர்கள் வந்து என்ன தான் கடுமையாக உழைச்சால் கூட இது அப்பாவால் தான் நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்குது. கடந்த காலத்தில் உங்களுக்கும் தெரியும், இந்த மாதிரி விஷயத்தில் தனுஷும் சிக்கி தவிச்சார். நயன்தாராவே சொன்னாங்க, உங்கள் அப்பாவால் தான் நீ முன்னுக்கு வந்த அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஏற்கனவே பல பேச்சுக்கள் வந்தாச்சு. அப்பாவோட வந்து உதவியில் தான் வந்து அப்பா தான் செதுக்குனார், அப்பா தான் தயார் பண்ணார், அப்பா தான் வளர்த்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருந்தது. அதில் இன்னும் எனக்கு ஒன்றும் பெரிய தப்பாக தெரியல. தன் மகனை தந்தை தானே வளர்க்க முடியும். அது அறிவில் சிறந்தவனா, திறமையில் சிறந்தவனா, தொழிலில் சிறந்தவனா, அப்பா தானே செய்ய முடியும். இதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த வாய்ப்பெலாம் பல பேருக்கு இல்லாமல் போயிட்டுருக்கு. அப்பா தன் சொந்த மகனை தன் தந்தையே வந்து வளர்த்தெடுக்காமல் அலட்சியமாக விட்ட பல கதைகள் இருக்குது இந்த சமூகத்தில். அப்படி இருக்கும்போது பல பேர் ஏங்குறாங்கன்னு கேட்டால், தன் தந்தையால் தனக்கு வந்து எந்த உதவியும் நடக்கலையே, தனக்கு எதுவுமே தந்தை செய்யலேன்னு சொல்லி பல குடும்பங்கள் இருக்க பிள்ளைகள் இயங்கும்போது, ஒரு தந்தை வந்து ஒரு மகனை வந்து வளர்த்திருக்கிறார், திறமையில் வளர்த்திருக்கிறார், அறிவில் வளர்த்திருக்கிறார், தொழில் வளர்த்திருக்கிறார் போது அது என்ன ஒரு பெரிய குற்றம்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ எல்லாரும் அதை சொல்கிறாங்கன்னு கேட்டால் வந்து உங்கள் அப்பாவால் தான் நீ வந்து உங்கள் பக்கத்து வீட்டு அப்பாவால் வந்தால் தான் பிரச்சனை. தன் சொந்த அப்பாவால் ஒருத்தவங்க வந்து வளர்கிறது என்ன தப்புன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அதை வந்து சுயம்புன்றாங்க. எப்படி பார்த்தாலும் சுயம்புவெல்லாம் ஒருத்தர் வந்து முன்னேறி வர்றதுலாம் கஷ்டம். எப்படி இருந்தாலும் ஒருத்தர் சார்ந்து தான் இந்த வாழ்க்கை. தந்தையை சார்ந்து இல்லைன்னா இல்லை வேறு யாராவது ஒருத்தர் நீங்கள் சார்ந்திருப்பீங்க, அப்படி தானே பொருள். ஒருத்தர் சார்ந்திருக்கிறது தான் தந்தையை சார்ந்திருக்கிறது வந்து கேவலம். வந்து அதே இன்னும் பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், 4வது வீட்டுக்காரன், 3வது வீட்டுக்காரன் அவனை சார்ந்து இருக்கலாமா? அதுவும் தவறு தான். யாரையுமே சாராமலாம் வாழ்ந்துட முடியாது. அதனால் எந்த பொருளில் வந்து இதை வந்து என்ன இப்படி ஒரு பேர் வருதுன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து அவங்க அப்பாவால் வளர்த்தது. இப்போ சிம்பு இருக்கிறாரு, சிம்பு இன்றைக்கி இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறாரு, இவ்வளோ திறமையாக இருக்கிறாருன்னா அதுக்கு டிஆர் தானே வந்து காரணம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் இன்றைக்கி சினிமாவில் இருக்கிறாங்க. தந்தையால் வந்து வளர்த்தெடுக்கப்படக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க, வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. 2 தலைமுறை 3 தலைமுறைலாம் இன்றைக்கி வந்து கோல வச்சுறாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு நாச வேலை சதி வேலை செய்து தான் பிள்ளைகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னேற்றம்ன்றது அதுதான் செய்யக்கூடாது. ஒரு தந்தை நல்ல வழியில் பிள்ளைய வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அறிவியல் சிறந்தவனா, திறமையில் சிறந்தவனா, தொழில் சிறந்தவனா வளர்த்துருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாதுங்க. அதில் எந்த கன்ஃபியூஷன் வேணாம். இப்போ நம்ம தம்பி வந்து ஜேசன் சஞ்சய் விஷயத்துக்கு வருவோம். இந்த படத்தை வந்து உள்ளபடியே வந்து மிக பிரம்மாண்டமாக ஒரு சர்வதேச தரத்தில் இந்த படத்தை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு நீங்கள் டீசர் காட்சியை பார்த்தீங்கனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்குது. இப்போ வந்து இன்றைக்கி இந்தியாவில் ஒரு இளம் இயக்குனர் என்கின்ற அந்த பேர் வந்து இன்றைக்கி வந்து ஜேசன் சஞ்சய்க்கு இருக்குது. இளம் இயக்குனர், இந்தியாவில் இளம் இயக்குனர்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜேசன் சஞ்சய்க்கு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாரு. அடுத்த கட்டமாக இந்த படம் வந்து ரிலீஸ் வந்து ஜூலை 31 ரிலீஸ். உலகமே வந்து அவளோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் கூட அவளோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறாரு. ஏன்னா அவரு கூட வந்து ஒரு பிட்டு சீன் கூட இது வரைக்கும் அவர் கண்ணில் காட்டணுன்ற மாதிரி தான் தகவல் இருக்குது. ஆனால் அவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடே காத்துட்ருக்கு, இந்தியாவே காத்துட்ருக்கு, உலகமே காத்துட்ருக்கு, தமிழ்நாடு முதலமைச்சர் காத்துட்ருக்கிறாருன்றது தான் உண்மை. அந்த ஜூலை 31 நாமும் காத்திருப்போம், படத்தை வந்து பார்ப்போம். இதுக்கிடையில் கூடுதலாக இன்னொரு தகவல் வந்திருக்கு. என்னென்னா இந்த சிக்மா படத்துக்கு பிறகு வந்து ரெட் ஜெயின்ட்டோட வந்து இவர் வந்து கை கோர்க்கிறார். இப்போ எப்படி லைக்காவோட கை கோர்த்து இந்த சிக்மா படத்தை முடிச்சிருக்கிறாரோ, அடுத்த படம் வந்து ரெட் ஜெயின்ட்டோட சேர்ந்து ஒரு படம் வந்து ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திட போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. ரெட் ஜெயின்ட் யாருன்னு தெரியும், உதயநிதியோட கம்பெனி.
ஸோ இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கடந்து ஒரு ஆச்சரியம் இருக்குது எல்லாருக்கும். என்ன எப்படிங்க இது மாதிரி வந்து இது அப்பாவுக்கு கொடுக்குற செக்கா அப்படி இப்படின்றாங்க. அப்பா கொடுக்குற செக்கெல்லாம் கிடையாது. அப்பா மகளுக்குள்ளே தகராறு கிடையாது, பிரச்சனை இருக்குது. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. அப்பா மகனுக்குள்ளே அந்த ஜென்ரேஷன்றது பிரச்சனைகள் வந்து காலகாலமாக அது ஒரு வகையான ஒரு வர்க்க போராட்டம் போல். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோதல் கிடையாது, தகராறு கிடையாது, ஒரு பிரச்சனைகள் வந்து ஒரு சலசலப்பு இருக்க தான் செய்யும். சரிங்களா? அதனால் வந்து அது வந்து தந்தை மகனுக்கு எப்போவுமே உள்ளது தான் அது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமா கிடையாது. ஆனால் சில பேர் வந்து கேட்டிங்கன்னா வந்து இனிஷியலை எடுத்துட்டாரு, அதை தூக்கி போட்டார், அப்படி ஆகிட்டார் இப்படி ஆகிட்டார். என்னை கேட்டால் வந்து எனக்கு வந்த தகவல் அடிப்படையில் சொல்கிறேன், எல்லா விஷயமும் பிரச்சனைகளும் சுமூகமாக வந்து பேசி தீர்க்கப்பட்டு ஒரு இறுதி கட்டத்தை அடைகிற நிலைமையில் தான் இருக்குது. குடும்பங்கள் எல்லாம் ஒன்றா சேரப்போகுது. மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன், விஜய் அவர்களுடைய உயிர் 2 இடத்துல இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஒன்று அவங்க அம்மா கிட்டே இருக்குது, இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மகள்கிட்ட இருக்குது. அவ்வளோ வந்து குடும்பத்தில் வந்து ஒரு பாசத்தோடு இயங்கக்கூடியவர் தான் விஜய். இது வந்து ஏதோ பாசிட்டிவாக நான் சொல்லணுன்றதுக்காக சொல்ல நினைக்காதீங்க. வந்த தகவல் அடிப்படையில் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிந்த தகவல் அடிப்படையில் சொல்கிறேன், உறுதியான தகவல் அடிப்படையில் சொல்கிறேன், உண்மையான தகவல் அடிப்படையில் சொல்கிறேன். விஜய் அவர்களுக்கு இரண்டு இடத்துல விஜய் அவருடைய உயிர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மீது வந்து மிகப்பெரிய அளப்பரிய பாசம், உயிர். 2வது மகள். மற்றவங்ககிட்ட இல்லையான்னு நினைக்காதீங்க, மற்றவங்களுக்கும் இருக்கும். ஆனாலும் இது வந்து அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு அப்படியே விலகிட்டார், ஓடிட்டார், போயிட்டார், இல்லாமல் போயிட்டார், எதிர்க்கிறாரு, படத்தை வர முடியாமல் நசுக்கிறாரு, சிக்மா படத்தை வந்து காலி பண்ண முயற்சி பண்ணுறாரு, ஜனநாயகம் தோற்று போனதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜேசன் சஞ்சய் வந்து சந்தோஷப்பட்டார், கேக்கு வெட்டினார், பட்டாசு வெடித்தார், இப்படியெல்லாம் சொல்லி குடும்பத்தை மேலே காயப்படுத்தி ஒன்றுமில்லாத பண்ணணுன்ற அந்த முயற்சியை வந்து தயவு செஞ்சு யாரும் செய்ய வேணாம். உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம எப்படி பேசினாலும் தமிழன் வைக்கிறது ஒரு மாதிரி வச்சு விட்றாங்கன்னு வச்சுங்களேன். அது நடக்குது. ஆனாலும் வந்து இந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது கேட்டினா, பிரச்சனைகள் வந்து தகராறு மோதலோ கிடையாது, ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை சுமூகமாக முடிஞ்சிடுச்சு. இப்போ சிக்மா படம் ஜூலை 31 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. படம் வந்து சர்வதேச தரத்தில் இருக்குது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு இளம் இயக்குனர் இந்த அளவுக்கு ஒரு சிறந்த படத்தை எடுக்கவே இல்லைன்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க. ஆனால் அது கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இளம் இயக்குனர்கள் இவ்வளோ சின்ன வயசில் இளம் இயக்குனர் சிம்பு கூட இயக்கியிருக்கிறாரு. ஆனால் இவ்வளோ இளம் வயதில் வந்து இயக்குனர் கிடையாது. அதனால் இளம் இயக்குனர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், முதல் படம், அது சர்வதேச தரத்தில் படம் இருக்குன்றாங்க. மீண்டும் உங்களுக்கு நீங்கள் இதை சந்தேகம் எதுவும் கேட்டால் நீங்கள் அந்த டீசர் காட்சியை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படம் இருக்குன்றது தான் உண்மை. இதுக்கிடையில் வந்து ஜனநாயகன் வருமா வராதான்ற அந்த பேச்சு ஒரு பக்கம் போயிட்டே இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஜனநாயகன் வருதா வரலையான்றது நமக்கு அது தெரியாது. ஆனால் ஜூலை 31 ஒட்டுமொத்த இந்தியாவே உலகமே எதிர்பார்க்கக்கூடிய சிக்மா வந்து ரிலீஸ் ஆகுது. அது வந்து ஜேஎஸ்ஜேவோட படைப்பாக இருக்குன்றது தான் உண்மை. ஜேசன் சஞ்சய் ஜோசப்போட திரைப்படம் ஜூலை 31 வருது. பார்க்க தயாராகவும். நன்றி, வணக்கம்.